கலெக்டர்னா அதிகாரம் மட்டும் இல்ல, அன்புன்னு நிரூபிச்ச புதுக்கோட்டை கலெக்டர் அருணா மேடம் நிஜமாவே கண்கலங்க வச்சிட்டாங்க. பெற்றோரை இழந்த 4 பெண் குழந்தைகள் அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியான போது ஒரு கலெக்டர் செஞ்ச காரியம் இப்போ தமிழ்நாடு முழுக்க வைரலாகிட்டு வருது. புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்கனிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுபஸ்ரீ, சூர்யா, சந்தியா, ஸ்வேதா இவங்க 4 பேரும் அப்பா அம்மாவை இழந்து தவிச்சாங்க. 17 வயசு சுபஸ்ரீ தான் கூலி வேலைக்கு போய் தன் 3 தங்கைகளையும் படிக்க வச்சிட்டு இருந்தா. இழுப்பூர் வந்த கலெக்டர் அருணா கிட்ட திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரன் இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் அவங்க நிலையை சொன்னாரு. விஷயத்தை கேட்ட கலெக்டர் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. உடனே அங்கேயே அதிரடி உத்தரவு போட்டாங்க. இனி இந்த 4 குழந்தைகளுக்கும் வீடு கட்டி தரப்படும், மாதம் 8000 ரூபாய் உதவித்தொகை வரும்னு உறுதி கொடுத்தாங்க. மூத்த பொண்ணு சுபஸ்ரீய பார்த்து, இனி நீ வேலைக்கு போக வேண்டாம், உன்னை நான் பாலிடெக்னிக்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு ஒரு தாயா மாறி சொன்னாங்க. நல்லா படி, நீ படிச்சாதான் இந்த உதவிகள் தொடரும்னு அந்த குழந்தைகளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. குழந்தைகளை எங்கிட்ட கூட்டிட்டு வந்த உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு கலெக்டர் சொன்னதுதான் மனிதாபிமானம். இந்த 4 குழந்தைகளும் இனி கலெக்டர் அம்மாவோட அரவணைப்புல பெரிய ஆளா வருவாங்க. புதுக்கோட்டை கலெக்டர் அருணா மேடத்தோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அன்பான செயலை பாராட்டுறவங்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.